السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. بسم الله الرحمن الرحيم، والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, இன்றைய ஹுத்பாவினுடைய உரை புத்தாண்டு என்ற தலைப்பின் கீழ் இன்ஷா அல்லாஹ் அமையும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்தில்தான் இருக்கிறான். எல்லா மனிதர்களுமா? இல்லை. இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு, ஓ அமிலு சாலிஹாத்தி, நல்லமல்கள் செய்து, வதவாசவ் பில் ஹக்கி, சத்தியத்தை ஒருவருக்கு ஒருவர் போதித்து, வதவாசவ் பிஸ் சபர், பொறுமையையும் கொண்டு நல்லுபதேசம் செய்கிறார்களே அவர்களை தவிர என்று இந்த சின்ன அத்தியாயத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். உலகத்தில் வாழும் அத்தனை மனிதர்களும் நஷ்டத்தில்தான் இருக்கிறார்கள் இவர்களை தவிர. யார் அந்த இவர்கள் என்றால், ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்து சத்தியத்தை போதித்து பொறுமையையும் போதிக்கக்கூடிய அந்த நன்மக்கள் தான். இவர்கள் நஷ்டத்தில் இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இவர்களுடைய மறுவாழ்வு சிறப்பிற்குரியது என்பது போன்ற கருத்து குர்ஆனில் பல இடங்களில் குறிப்பிடப்படுகிறது. ஆக இந்த வகையிலே ஈமான் கொள்வது மாத்திரமல்லாமல் நல்ல அமல்களையும் செய்ய வேண்டும். நல்ல அமல்கள் என்றால் என்ன என்பதற்கு நீண்ட பட்டியல் ஷரியத்தில் உண்டு. அதோடு மாத்திரமல்லாமல் எது சத்தியமோ அந்த சத்தியத்தை அழகிய வடிவிலே மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்வதும், பொறுமையை கொண்டு உபதேசிப்பதும் மிக உன்னதமான செயல் என்றும் அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக குறிப்பிடுகிறார். இன்று அல்ஹம்துலில்லாஹ் வெள்ளிக்கிழமை காயல்பட்டினம் குத்துபா சிறுபள்ளியிலே நாம் எல்லாம் ஜும்மா தொழுகைக்காக ஒன்று கூடியிருக்கிறோம். வல்ல அல்லாஹ் இந்த ஒன்று கூடுதலை கபூல் செய்வானாக. நேற்றைய தினம் மக்ரிபுக்கு பிறகு பிறை பார்க்க வேண்டிய நேரம் அது. அப்படி தமிழகத்தில்
எல்லா பகுதிகளிலும் பிறை தேடப்பட்டது. பிறை பார்ப்பதற்கென்று குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மாதம் பிறைகளை பார்க்கிறார்கள். அந்த மாவட்டத்தினுடைய காதியிடத்திலோ அல்லது ஜமாஅத்துல் உலமாவின் இடத்திலோ பிறை பார்த்தவர்கள் அறிவித்து அதன் வழியாக தலைமை காதிக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டு அந்த தலைமை காதியினுடைய முறையான அறிவிப்பு வந்ததற்கு பிறகு இந்த தமிழகத்தில் அந்த மாதம் இந்த நாள்தான் என்று அறிவிக்கப்படுகிறது. நேற்றைய தினம் தமிழகத்தினுடைய எந்த பகுதியிலும் பட்டி தொட்டிகளிலும் கூட பிறை தென்படவில்லை என்பதுதான் பரவலான கருத்து. பல காதிகளும் இதை சொன்னார்கள். இப்போது தலைமை காதியினுடைய பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்களும் அதை சொன்னார்கள். பிறை பார்க்கப்பட்ட ஒரே ஊர் நமது ஊர் மட்டுமே, காயல்பட்டினம் மட்டுமே என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது ஒரு பெரிய ஒரு ஹைரான விஷயம். நமது ஊரில் மாத்திரம் பார்க்கப்பட்ட பிறை ஒன்றும் கஷ்டமான ஒரு நெறியில் இல்லை, மிக எளிதாக பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. ஆனால் நாம் எல்லாம் நினைத்தோம் பரவலாக இது இவ்வளவு தாராளமாக தெரியும் பொழுது பரவலாக தமிழகம் முழுவதும் இந்த பிறை தெரிந்திருக்கும் என்ற நிலையில் தமிழகத்தினுடைய எந்த பகுதியிலேயுமே இந்த பிறை பார்க்கப்படவில்லை என்றுதான் பெரும்பாலான உலமாக்களும் காதிகளும் சொன்னார்கள் என்னிடத்தில். காயல்பட்டணத்தில் பார்க்கப்பட்ட பிறையை வைத்துத்தான் தமிழகத்திலே இன்று முஹர்ரம் பிறை 1 ஹிஜ்ரி 1447 பிறந்திருக்கிறது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு ஆண்டு புதிதாக பிறந்துவிட்டால் எப்படியெல்லாம் உலகெங்கும் நடக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஹிஜ்ரி ஆண்டை விடுங்கள், நாம் அதை பற்றி பேச இருக்கிறோம். ஹிஜ்ரி ஆண்டிலே நாம் ஒன்றை நாம் செய்கிறோம். என்ன செய்கிறோம்? குல்லு ஆமீன் அந்தும் பிகைர் என்று ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்வதும் அதே போன்று வாட்ஸ்அப்புகளிலே இந்த வாழ்த்துக்களை அனுப்புவதும் நடக்கிறது. இது சரியா பிழையா என்றால் இதில் ஒரு பிழை இல்லை. என்னை பொறுத்தவரை இது ஒரு பிழையாக பார்க்கப்பட மாட்டாது. ஏனெனில் குல் ஆமீன் அந்தும் பிகைர் என்றால் நீங்கள் இந்த வருடம் முழுவதும் ஹைராக சிறப்பாக வாழ்வதற்கு அல்லாஹ் அருள்வாளிப்பானாக. இதான் துவாதாது. நம்முடைய இந்த கொண்டாட்டம் எல்லாம் துவாவாகத்தான் அமைந்திருக்கிறது. இது மார்க்கத்தில் எந்த தடையும் இருப்பதாக நாம் காணவில்லை. ஆக ஒரு துவாவை மக்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்? அனுப்புகிறோம். நீங்கள் ஒருத்தருக்கு சொல்றீங்க, அவர் மற்றவங்களுக்கு சொல்றாரு. அல்லாஹ் கபூல் செய்யட்டும், எல்லா மக்களும் ஹைராக வாழட்டும், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அருமையான பெருமக்களே, ஆனால் பொதுவாக நீங்கள் பாருங்கள், இப்ப 2025 இந்த டிசம்பர் முடியும் போது ஒவ்வொரு வருஷத்திலையும் இந்த கிபி ஆண்டுகள் முடியக்கூடிய காலகட்டத்திலே என்ன கூத்துக்கள் நடைபெறுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதில் வேதனையான விஷயம் என்னவென்றால் முஸ்லீம்களும் அதிலே பங்கு பெறுகிறார்கள். ஆனால் நம்முடைய ஆபாக்கள், நம்முடைய இமாம்கள், நம்முடைய மூதாதையர்கள், அவுலியாக்கள் இந்த வழியை நமக்கு காட்டித்தரவில்லை. மாறாக அவர்கள் ஒரு புது ஆண்டு பிறந்திருக்கிறதா துவா செய்ய கற்று தந்தார்கள். அந்த துவாவை நாம் செய்கிறோம். ஒரு வருடம் நிறைவு பெறுகிறதா அப்போது நீங்கள் ஓத வேண்டியது என்ன? ஒரு வருடம் பிறக்கிறதா அப்போது நீங்கள் ஓத வேண்டியது என்ன? வல்ல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்க வேண்டியது, கேட்க வேண்டியது, வேண்ட வேண்டியது என்ன என்பதை கற்று தந்திருக்கிறாங்க. அதுவும் குர்ஆன் ஹதீஸினுடைய வழியில் தான் அதை அவர்கள் செய்தார்கள். ஆனால் பொதுவாக இந்த கிபி ஆண்டு டிசம்பர் 31 முடியும் போது ஜனவரி 1 பிறக்கக்கூடிய அந்த ராத்திரி 12 மணியிலே, இது முந்தைய காலகட்டத்திலாம் இந்தியாவில் இல்லை. இந்தியாக்கள் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால இந்தியாவில் சில தலைநகர்களில் ஏற்பட்டு இப்ப பரவலாக தமிழகத்திலும் அது வந்துவிட்டது. அது ஒரு ஆபத்தானது, அசிங்கமானது. ராத்திரி 12 மணி பிறந்ததும் தான் தாமதம். வெடி வெடித்து கூத்து கும்மாளம் மது மங்கை என்று கேவலமாக ஆகிவிட்டது.
ஒரு வருஷத்தை வரவேற்கிறது எப்படி ஆகிவிட்டது என்றால் பாவத்தின் வழியில் வருஷத்தை வரவேற்பது அமைகிறது. இதுல என்ன அப்படின்னா, பொதுவாக சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று ஆரம்பத்தில் சரியா இருந்தால் எல்லாமே சரியா இருக்கும்பாங்க. ஆரம்பத்தில் ஏதாவது நல்லதா இருந்தால் அது நல்லதாக இருக்கும். தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, முதல் கோணல் முற்றும் கோணல் என்று. சரி, முதல் கோணல் இப்படியெல்லாம் இருக்கும்போது இவன் செய்யறதெல்லாம் நல்லதா செய்யறான், மது அருந்துவது, அப்ப வருஷம் பூரா மது அருந்து, அடுத்த பெண்களோடு தொடர்பு, கூத்து கும்மாளம் கேளிக்கை அசிங்கம், என்ன அநியாயங்கள் நடக்கிறதோ தெருக்களில் நடக்க முடியாத அளவிற்கு கேவலமான நடவடிக்கைகள். அரசு இதை தடை செய்ய வேண்டும், இது ஒரு குற்றமாக அறிவிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கருத்து. மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் அரசாங்கம் அனுமதிக்க கூடாது. அருமையான கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆக இஸ்லாம் எவ்வளவு அழகான வழிமுறைகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது என்பதை பாருங்கள். இன்று வருடம் பிறந்து விட்டது, நமக்கு பிறப்பது மகரிபில் தான். எங்காவது ஆட்டம் பாட்டம் நடந்ததா, கூத்து கும்மாளங்கள் நடக்கிறதா? மாறாக மக்களுக்கான போதனைகள் நடக்கிறது, பிரார்த்தனைகள் நடக்கிறது, இறைவனை நினைவு கூறக்கூடிய திக்ர் மஜ்லிஸ், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஓதக்கூடிய ஸலவாத் மஜ்லிஸ், இதுதான் நடக்குது. ஆக வணக்க வழிபாடுகள் தான் நடக்கிறதே தவிர யாரையும் இம்சைப்படுத்தக்கூடிய, அடுத்தவர்களுக்கு சங்கடத்தை தரக்கூடிய அல்லது தனக்கே சங்கடத்தை தரக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. இன்னைக்கு ஏதாவது அப்படி நடந்துதான் வருஷ பிறப்புல பாத்தீங்களா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? நடக்குமா? ஆனால் மற்ற காலங்களில் கிபி ஆண்டு பிறக்கும் பொழுது இப்படிப்பட்ட கூத்துக்கள் நடக்கிறது. மற்றவர்களும் செய்ய வேண்டாம் என்றுதான் நாம் விரும்புகிறோம். ஆனால் குறிப்பாக முஸ்லிம்கள், ஈமானை இதயத்தில் சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், அழகிய இஸ்லாமிய பெயரை சூட்டி இருக்கக்கூடியவர்கள், இது போன்ற காரியங்களிலே ஈடுபடுவது என்பது மகத்தான குற்றமாகவே ஷரியத்தில் பார்க்கப்படும். ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த ஆண்டு அல்ஹம்துலில்லாஹ் நமதூரினுடைய பிறையை கொண்டுதான் இந்த தமிழகத்தில் இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டிருக்க, இல்லைன்னா நாளைக்கு தான் அது அறிவிக்கப்பட்டிருக்கும். அப்படி நம்முடைய தலைமை காதி அவர்களும் கூட காயல் பட்டணத்தில் பார்க்கப்பட்டது என்றே தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதை நீங்க பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அருமையானவர்களே, இந்த ஆண்டு பிறந்ததின் மூலமாக நமக்கு என்ன உணர்த்தப்படுகிறது? என்ன உணர்த்தப்படுகிறது என்று சொன்னால், நம் வாழ்நாளில் ஒரு வருஷம் நமக்கு குறைஞ்சிருச்சு, அப்படிதானே? நாம் மௌத்தை இவ்வளவு தூரத்தில் இருந்தோம், இப்ப கொஞ்சம் நெருங்கிட்டோம், மௌத்தை நம்ம நெருங்கி வந்திருக்கிறோம் என்பதை நினைவு கூற சொல்கிறார்கள் பெருமக்கள். வாழ்நாளில் நீங்கள் ஒரு வருஷத்தை இழந்திருக்கிறீர்கள், மௌத்தை நீங்கள் நெருங்கி இருக்கிறீர்கள். எனவே கடந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற நாம் என்னெல்லாம் பாவம் செய்திருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க நினைக்கணும். நன்மைகள் செய்ததை நினைத்து பார்க்க வேண்டாம், அதற்கு அல்லாஹ் கூலி தர போதுமானவன். நம் வாழ்க்கையில் என்ன பாவம் நடந்தது, என்ன அநீதம் நடந்தது, நீதிக்கு மாற்றமாக எதையெல்லாம் நாம் நடந்து கொண்டோம், யாருடைய நெஞ்சத்தில் உளைச்சலை கொடுத்திருக்கிறோம், யாருக்கு சங்கடங்களை விளைவித்திருக்கிறோம், யாருடைய பொருளை நாம் அபகரித்திருக்கிறோம், எந்த ஹராமை செய்திருக்கிறோம், எந்த பாவத்திலே வீழ்ந்தோம் என்பதையெல்லாம் நீங்கள் இந்த நாளில் நினைத்து பார்க்க வேண்டும், நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி நாம் நினைத்து பார்த்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யணும். அதான் அல்லாஹ்வுக்கு பிரியமானது. ஏன்னா மௌத்தை நாம நெருங்கிக்கிட்டே இருக்கிறோம். வல்லவனாம் அல்லாஹ்விடத்திலே நாம் தௌபா செய்து, இறைவா நான் செய்த பாவங்களை நீ மன்னித்து விடு என்று நாம் கேட்க வேண்டும். எதிர்காலத்தை அழகானதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உறுதியை கொள்ளணும். நமக்காக மட்டும் வாழாமல் நம்முடைய சமுதாயத்திற்காக, சமுதாயத்தினுடைய நலனுக்காக எந்த வழியிலெல்லாம் நாம் வாழ முடியுமோ, ஹிதுமாத்துகள் என்று சொல்லக்கூடிய அறப்பணிகளில் ஈடுபட முடியுமோ அதையெல்லாம் நம்ம செய்யணும். நம்மால என்ன முடியுமோ அதை செய்யணும். வசதி இருந்தா வசதி, பதவி இருந்தா பதவி, உடல் வலிமை இருக்கிறதா உடல் வலிமை, அவைகளை கொண்டு இந்த சமுதாயத்திற்கு என்ன ஹிதுமாத்துகளை செய்ய முடியுமோ அவைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதில் இந்த நாளில் நாம் சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரு உறுதி பிரமாணம் எடுத்துக்கொள்ளணும். அருமையானவர்களே, பிற மதத்தை சார்ந்தவர்கள்
சில பேர் அவங்களுடைய மதத்தில் வேறு விதமாக நடந்துக்கிடுவாங்க. அதை நாம் பின்பற்றக்கூடாது என்கிறார்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சையதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிப்பார்கள், எந்த ஒன்றிலும் நீங்கள் பிற மதத்தவர்களுடைய கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஆண்டினுடைய துவக்கத்தில் பிற மதத்தினுடைய கலாச்சாரங்கள், அவர்களுடைய கொண்டாட்டங்கள், அவர்களுடைய வீண் விளையாட்டுகள், விரயங்கள், இவைகள் எதுவுமே இல்லை. இது அல்லாஹ்வுக்காக நாம் ஷுக்ர் செய்யணும். அல்லாஹ் நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறான் நம்முடைய சமூகத்தை. ஆக இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க காலிஃபுல் யஹூத வன் நஸாரா, யஹூதி நஸ்ரானிகளுக்கு நீங்க மாறு செய்யுங்கிறாங்க. அவர்களுடைய கலாச்சாரத்திற்கு நீங்க போயிடாதீங்க, அவங்களுடைய கலாச்சாரத்துக்கு நீங்க மாறு செய்யுங்கள் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுறாங்க. ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வர்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பலி கொடுப்பதாக நேர்ச்சை, அடுத்து குர்பான் கொடுப்பதாக நான் நேர்ச்சை செய்திருந்தேன். இந்த இடத்துல ஒரு இடத்தை குறிப்பிட்டு அந்த இடத்துல நான் ஒரு குர்பான் கொடுக்கறதாக நேர்ந்திருந்தேன். அந்த நேர்ச்சியை நான் நிறைவேற்றட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, அப்படியா, அந்த இடத்துல ஏதாவது சிலைகள் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா கேட்ட காலம் அப்படி, நீங்க கவனிக்கணும். ஏன் அப்படி கேட்டாங்கன்னா, எல்லாருமே சிலை வணக்கத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் தான். எல்லாருங்கிறத விட பெரும்பாலானவர்கள் வைங்க, பெரும்பாலான அந்த காலத்திலே வாழ்ந்த குறைஷிகள் மற்றவர்கள் எல்லாருமே சிலை வணக்கத்தில் போய் வீழ்ந்துட்டாங்க. அதிலிருந்து அந்த சிலை வணக்கத்திலிருந்து மீட்டி கொண்டு வந்தார்கள் ஏக இறைவனை வணங்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சிலைகளுக்காக பலி கொடுப்பது என்பது, குர்பான் கொடுப்பது என்பது அந்த காலத்தில் நிறைவாகவே இருந்தது, நிறைய இருந்தது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அந்த இடத்துல ஏதாவது சிலைகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல நாயகமே. சரி, அந்த இடத்துல ஏதாவது ஒரு கொண்டாட்டம் கொண்டாடப்படுகிறதா, பிற மதத்தினருடைய கொண்டாட்டங்கள் இருக்கிறதா? இல்லை நாயகமே. அப்ப தாராளமாக அடுத்து கொடுங்கன்னாங்க. என்ன விளங்குகிறோம் என்றால், அவர்களுடைய கலாச்சாரத்திற்கு நீங்கள் போய்விடக் கூடாது, பிற மதத்தினுடைய கலாச்சாரத்தை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்பதை அருள் நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க. அதிலும் குறிப்பா யாரை சொன்னாங்க? யகூதி நசாராவை சொல்றாங்க. யகூதி நசாரா யாரு? வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், நபிமார்களை ஏற்றுக்கொண்டவர்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கிட்டவங்க தானே யகூதிகள். நசாரானக்கா அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவங்க தானே, வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தானே. அப்ப இறைவனை ஏற்றுக்கொண்டு வேதம் கொடுக்கப்பட்ட அவர்களுடைய கலாச்சாரத்தையே பின்பற்ற வேண்டாம் என்றால், இறை மறுப்பாளர்கள், இணை வைப்பாளர்கள் இவர்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்ற முடியுமா? என்ன பின்பற்ற முடியாது. நம்முடைய கலாச்சாரம் என்பது, இஸ்லாமிய ஷரியத்தினுடைய கலாச்சாரம் என்பது ஆச்சரியமானது, அழகானது, அற்புதமானது. இந்த கலாச்சாரத்தை தான் மற்றவர்கள் பின்பற்றணும். சஹாபிகள் பல நாடுகளுக்கு போனாங்க, பல ஊர்களுக்கு போனாங்க என்பதை விட பல நாடுகளுக்கு போனாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு வகையான கலாச்சாரம் இருக்குமா இல்லையா? உணவில் வித்தியாசம் இருக்கும், உடையில் வித்தியாசம் இருக்கும், பேச்சில், குணத்தில், நடைமுறைகளில், கொண்டாட்டங்களில், கவலைகளில், இது எல்லாத்திலையுமே என்ன செய்யலாம்? ஒவ்வொரு நாட்டுக்கும், ஒவ்வொரு பகுதிக்கும், ஒவ்வொரு இனத்திற்கும் ஒரு கலாச்சாரம் உண்டு. இந்த கலாச்சாரங்களில் எல்லாம் சிறந்த கலாச்சாரம் இஸ்லாம் தந்த கலாச்சாரம் தான். நீங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து பாருங்கள். பெருநாள், மற்ற இடங்களில் பெருநாள் எப்படி இருக்கு நீங்கள் பாருங்கள். நம்ம பெருநாள் என்ன? ராத்திரிக்கு திக்ர் செய்கிறது, தக்பீர் சொல்கிறது, தொழுவுறது, ஏழைகளுக்கு வாரி வழங்குவது, இதானே நடக்குது. இதான் நம்முடைய பெருநாள். இதே மாதிரி கலாச்சாரம் வேற எந்த மதத்தில், எந்த மதத்தை நம்ம குறைக்காக சொல்லலை, இந்த மதத்தில் உள்ள கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம் அற்புதமானது, அழகானது. எனவே நம்முடைய கலாச்சாரம் அடுத்தவர்களுக்கு பாடமாக அமையக்கூடியது. பிற கலாச்சாரங்கள் நமக்கு பாடமாக அமையக்கூடாது. எனவே தான் சஹாபாக்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டில் உள்ள கலாச்சாரத்தை பின்பற்ற மாட்டாங்க. அந்தந்த நாடுகளில் சில முறைகள், நடவடிக்கைகள் இருக்கும். இஸ்லாத்துக்கு முரண் இல்லாத சில கலாச்சாரங்கள், இஸ்லாம் அங்கீகரிக்கக்கூடிய அல்லது இஸ்லாம் வெறுக்காத சில கலாச்சாரங்கள் இருக்கலாம். அந்த கலாச்சாரங்களை எடுத்துக்கொள்ளலாமா என்றால் தடை இல்லை. அந்த கலாச்சாரங்களை எடுத்துக்கொள்ளலான தடை இல்லை. இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க,
அரபுகளை பொறுத்த வரைக்கும் ஆடை அணியக்கூடிய விஷயத்தில் அவர்கள் அப்படி தோப்பு மாதிரி, பெண்கள் தோப்பு மாதிரி போடுவாங்க. நம்ம தமிழகத்துக்கு வந்துட்டுன்னு சொன்னால் புடவை உடுக்கிறோம் இல்லையா? இது அரபு கலாச்சாரம் இல்லை இது. ஆக இந்த இதே மாதிரி கலாச்சாரங்கள் இருக்குமே, ஆனால் இது மார்க்கத்தில் தடை இல்லாதது, மார்க்கம் வெறுக்காதது, மார்க்கம் அனுமதிக்கக்கூடியது. இது அல்லாமல் சிறந்த கலாச்சாரத்தை இஸ்லாம் சொன்னதற்கு பிறகு அதைவிட குறைந்த கலாச்சாரத்தை நீங்க தேர்வு செய்யாதீங்க என்பதுதான் இந்த மார்க்கம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒன்று. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அழகான ஒரு அற்புதமான நடைமுறைகளை, வாழ்க்கை நெறிமுறைகளை, கலாச்சாரங்களை இந்த மார்க்கம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. ஒரு சமூகத்தில் பிரபல்யமான ஒரு மனிதர், ஒரு துறையிலே பிரபல்யமான ஒரு மனிதர், மக்கள் பலராலும் அறியப்பட்டவர். அவர் இஸ்லாத்துக்கு வர்றார். அவரிடத்தில் ஒரு பேட்டி கேட்குறாங்க நிருபர்கள், ரிப்போர்ட்டர்ஸ். நீங்கள் எந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் தேர்வு செய்தீர்கள்? அவர் ஒரு ஏற்கனவே ஒரு மதத்தை சார்ந்திருந்தவர், பிரபல்யமான மதத்தை சார்ந்திருந்தவர். ஏன்னா இப்போ அந்த மதத்தை நம்ம சொன்னால் பாருங்கள், அவர் இப்படியெல்லாம் அந்த யூடியூப்பில் இந்த பயான்கள் போகும்போது பிற மதத்தவர்களுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கிறது. கடுமையான வார்த்தைகளால் ஒரு நிகழ்வை நாம் சொன்னோம். முகமது அலி கிலே அவர்களை பற்றி ஒரு செய்தியை நாம் குறிப்பிட்டோம். அப்படி குறிப்பிட்ட பொழுது அவர் வேறொரு மதத்தை சார்ந்தவர், அது எல்லாருக்கும் தெரியும். வரலாற்றில் எவ்வளவு தெளிவாக இருக்குது. அவர் இஸ்லாத்தினுடைய அந்த தொழுகையில் இருக்கக்கூடிய இந்த சஃபினுடைய அமைப்பை பார்த்து ஏற்றத்தாழ்வு இல்லாத சமநிலை சமுதாயமாக அதை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். நம்ம சொன்ன போது அவர் ஏற்கனவே எந்த மதத்தை சார்ந்தவரோ அவர்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்புகள், கடுமையான விமர்சனங்கள் நம்மை நோக்கி வீசப்பட்டது. சரி, அல்லாஹ் போதுமானவன், நாம் சத்தியத்தை தவிர வேறு எதையும் நாம் சொல்லவில்லை. அருமையானவர்களே, ஆக இந்த இன்னொரு விமர்சனம் தேவையில்லை என்பதற்காக அந்த வார்த்தையை, அவர் சார்ந்திருந்த மார்க்கத்தை, மதத்தை நான் என்ன செய்கிறேன், தவிர்க்கிறேன், அவ்வளவுதான். அச்சத்தோடு அல்ல, ஒரு தேவையில்லாத ஒரு சர்ச்சையை தொடுக்க வேண்டாம் என்பதற்காக. கண்ணியத்திற்குரியவரே, ஒரு மதத்தை சார்ந்த பிரபல்யமான, அதனால் தான் அவருடைய பெயரையும் கூட நான் தவிர்க்கிறேன், பிரபல்யமான ஒரு அறிஞர், ஒரு ஆற்றல் மிக்கவர், அவர் என்ன செய்றார், இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார். ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்ற போது, ஒரு முஸ்லீம் நண்பர் மரணித்து விட்டார். என்னுடைய முஸ்லீம் நண்பர், பல மதத்தில் உள்ள நண்பர்கள் எனக்கு இருக்கிறாங்க, எல்லாருக்கும் இருக்கு தானே, நண்பர்கள் இருப்பாங்க, படித்த ஸ்கூலில் வாத்தியார் இருப்பாங்க, கொடுக்கல் வாங்கல் பிஸ்னஸ் பார்ட்னர் என்று எல்லாம் எத்தனையோ இருப்பாங்க. என்னுடைய நண்பர் ஒரு முஸ்லீம் நண்பர், அவர் மரணித்து விட்டார். அவருடைய மரணத்தினுடைய ஈமச் சடங்குகளை கலந்து கொள்வதற்காக நான் போனேன். அங்கே அவர்கள் நடந்து கொண்ட அந்த முறை எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த மையத்தை, ஜனாசாவை, அவர் அந்த பிணத்தை வையுங்களேன், அவருடைய பாஷையில் பிணம்னு சொல்லுவாங்க, அவருடைய அந்த பிணத்தை எப்படி அவர்கள் கொண்டு போய் அடக்கம் செய்கிறார்கள் என்பதை பார்த்து நான் மிரண்டு போனேன். என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அற்புதம்! எந்த ஒரு அசிங்கமும் இல்லாமல், ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளம் எதுவுமே இல்லை, எதுவும் இல்லை. ஒன்று. இரண்டாவதாக, அவர்களை கழுகுறாங்க, குளிப்பாட்டுறது சொல்றார், கழுகுறாங்க. நான் அதை பார்க்க வேண்டும் என்று விரும்பினேன். அதை நான் பார்த்த போது ஆச்சரியப்பட்டு போனேன். அவ்வளவு அழகாக கழுகுறாங்க. நான் நமது ஊர் என்பதற்காக சொல்லவில்லை, பல ஊர்களில் நாம் குளிப்பாட்டக்கூடிய காட்சியை பார்த்திருக்கிறோம், ரொம்ப அழகாக செய்வாங்க. ஆனால் இந்த ஊர், நம்ம ஊரில் செய்யக்கூடிய அந்த குளிப்பாட்டக்கூடிய முறை என்பது ரொம்ப அழகானது. அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப அற்புதமானது. அத்தகைய பணிகளை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் மகத்தான கயிறுகளை தருவானாக. எல்லாரும் அதை செய்ய முடியாது இல்லையா? எல்லாருமே குளிப்பாட்ட முடியுமா? பயப்படுவாங்க. நமக்கே அது பழக்கத்தில் இல்லை. அப்போ இந்த மாதிரி காரியங்களை செய்யக்கூடியவர்களுடைய வாழ்வில் அல்லாஹ் தஆலா கயிறை துன்யால ஆகிரத்திலும் தருவானாக. அருமையான பெருமக்களே, அவர் சொல்லுகிறார், அருமையான முறையில் அவங்க குளிப்பாட்டுறாங்க.
குளிப்பாட்டி அழகான உடையை கொண்டு வெண் உடையை கொண்டு வந்து போத்தி நல்ல நறுமணம் பூசி கண்ணியமாக வைத்து வரிசையாக வந்து அவர்கள் பார்த்து பார்த்து பிரார்த்திக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாம், உங்கள் மீது அல்லாஹ்வினுடைய அருள் உண்டாவதாக. எத்தனை பேர் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. சில பேர் அவருடைய நெற்றியிலே முத்தமிடுகிறார்கள், சில பேர் முத்தமிடுறாங்க, எல்லாரும் அவருக்கு பிரார்த்தனை புரிகிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது இறைவனுடைய கருணை உண்டாவதாக என்று வந்த அத்தனை பேரும். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதற்கு பிறகு முறையாக தூக்கப்பட்டு அவருடைய மூக்கு இந்த ஓட்டை பகுதிகள் எல்லாம் பஞ்ச வைத்திருந்தாங்க. இது எதற்கென்று நான் ஆய்வு பண்ண போதுதான் காற்று உள்ளே சென்று அந்த உடலை உப்பிவிடக்கூடாது என்பதற்கான ஒரு முறை என்பதை எல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த பஞ்சு வைக்கிறதுங்கிறது பல இடங்களில் இருக்கு, ஆனால் நம்ம இதில் விரிவாக இருக்கு. பல மதங்களிலும் மூக்கில் பஞ்சு வைக்கிறது இருக்கு, ஆனால் நம்ம மதங்களில் நம்ம மார்க்கத்தில் வைக்கக்கூடிய முறை என்பது ரொம்ப அழகானது. ஹைர். அதற்கு பிறகு அதை தூக்கி கொண்டு எங்கே செல்றாங்கன்னு பார்த்தா பள்ளிவாசலுக்குள்ளே கொண்டு போகிறாங்க. எனக்கு பெரிய திகைப்பா போயிடுச்சு. இறைவனை வணங்கக்கூடிய இடத்திற்குள்ளால் ஒரு பிணத்தை, ஜனாசாவை கொண்டு செல்வதா? எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அதை முன்வைத்து அவர்கள் தொழுது பிரார்த்திக்கிறார்கள். மறுமையை, அவருக்கு நல்ல வாழ்க்கையை கொடு, அந்த கபரிலே அந்த புதைக்குழி என்பது அது ஒரு தனி ஒரு வாழ்க்கை என்று அவர்கள் கருதுகிறார்கள், நம்புகிறார்கள் முஸ்லீம்கள். அங்கெல்லாம் நல்ல வாழ்க்கை தா என்று இறைவனிடத்திலே பிரார்த்திக்கிறார்கள். அப்படி பிரார்த்தித்து தொழ வைத்து அந்த மையத்தை, அந்த ஜனாசாவை கொண்டு சென்று எங்கே அடக்கம் செய்ய வேண்டுமோ அந்த இடத்தில் அடக்கும் பொழுதும் கூட அழகுதான். அங்கே உள்ள போட்டு குழியெல்லாம் அப்படி மண்ணல் தள்ளி விடலை, கீழே இறக்கி வைக்கிறாங்க. இறக்கி வைத்து அந்த முறையாக அவங்களுடைய முகத்தை கிபிலாவின் பக்கம் திருப்பி வைக்கிறார்கள். எதை நோக்கி அவர்கள் தொழுகிறார்களோ அந்த கிபிலாவின் பக்கம் முகத்தை திருப்பி வைத்து அதற்கு பிறகு மண் அவர் மேலே விழுந்து விடாமல் கட்டைகளை எல்லாம் வரிசையாக ஒழுங்குமுறையாக அடுக்கி அதற்கு பிறகு மென்மையாக மண்ணை போட்டு அதன் மீது தண்ணீரை தெளித்து அங்கே பிரார்த்தனைகளும் செய்யப்படுகிறது. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஒரு மனிதன் இறந்துட்டா சப்ஜெக்ட் முடிஞ்சது, போட்டு தூக்கி போட்டுட்டு போவியா அப்படின்னு இல்லாமல் இவ்வளவு கண்ணியப்படுத்துகிறாயா என்று ஆச்சரியப்பட்டு போனேன். என்னை இஸ்லாம் ஈர்த்தது. அந்த கலாச்சாரம், அந்த பண்பாடு, அந்த ஒழுங்கு, அந்த அழகு நான் வேறு எங்கும் இதை பார்க்கவில்லை. நான் சார்ந்திருந்த மதத்திலும் இப்படி இல்லவே இல்லை என்கிறார். எனவே இது சத்திய மார்க்கமாக இருக்க வேண்டும். மரணித்ததற்கு பிறகும் கூட ஒரு மனிதனை கண்ணியப்படுத்துகிறது மார்க்கம் என்றால், வாழும் காலத்தில் இந்த சமூகம், இந்த இஸ்லாம், இந்த ஷரியா முஸ்லிம்களை, மனிதர்களை எவ்வளவு கண்ணியப்படுத்த வேண்டும் இல்லையா? மௌத்தான ஜனாசாவை இவ்வளவு கண்ணியப்படுத்துறதாக இருந்தா ஹயாத்தா இருக்கக்கூடியவங்களை எவ்வளவு கண்ணியப்படுத்தணும் நாம என்பதை எல்லாம் புரிந்து உணர்ந்துதான் நான் இந்த அற்புதமான மார்க்கத்திலே நான் இணைந்து கொண்டேன் என்றார். ஆகவே நம்முடைய கலாச்சாரம் என்பது அழகானது, அற்புதமானது. எனவே இதை விட்டு இன்னொரு அதுனா கீழே உள்ள கலாச்சாரத்தை நம்ம தேர்வு செய்யக்கூடாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கவுமுக்கு அல்லாஹு தாலா மண்ணு சல்வா என்ற ஒரு உணவை கொடுத்தான். அது ஒரு உணவு, அதை பற்றி நாம் பேசியிருக்கிறோம், நேரம் வரும்போது நாம் பேசலாம். அந்த மண்ணு சல்வா என்ற உணவை கொடுத்த பொழுது இந்த பனு இஸ்ரவேலர்கள் மக்கள் சொன்னாங்க, ஒய்து குல்தும் யா மூசா லன்னஸ்பிர அலா தாமின் வாஹிது. என்ன எப்போ பார்த்தாலும் ஒரே சாப்பாடு, எப்போ பார்த்தாலும் மண்ணு சல்வா, இதே தான் நாங்கள் தின்னுக்கிட்டே இருக்கணுமா? இதெல்லாம் எங்களுக்கு காணாது. எங்களுக்கு கீரை வேணும், வெங்காயம் வேணும், வெள்ளரி வேணும், அது வேணும், இது வேணும், வெங்காயம், பருப்பு, கோதுமை, இதெல்லாம் கேட்டான். குர்ஆனில் சொல்கிறான், எல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு வேணும்னு கேட்குறான். எல்லாம் வெஜிடேரியனாக கேட்குறான், இதெல்லாம் எனக்கு வேணும். அல்லாஹ் சொல்கிறான், கால அத்தஸ்தப்திலூன பில் அத கால அத்தஸ்தப்திலூன அல்லதி ஹுவ அதுனா பில்லதி ஹுவ கைர். அட, உனக்கு நல்ல உணவை நான் தந்திருக்கிறேன், அதை விட்டுட்டு அதற்கு கீழே உள்ள உணவை நீ தேர்ந்தெடுக்கிறியா? உனக்கு அற்புதமான உணவை எல்லாமே நான் தந்திருக்கிறேன். இங்கே நம்ம யோசிக்கலாம், மண்ணு சல்வாங்கிறது ஒரு நாள் சாப்பிடலாம், 2 நாள் சாப்பிடலாம், 3 நாள் சாப்பிடலாம். தொடர்ந்து ஒரே உணவாக இருந்தால்
எல்லாருக்கும் பெரும்பாலானவர்களுக்கு இறைச்சி பிரியம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இறைச்சி பிரியம்தான். பெரும்பாலானவர்களுக்கு இறைச்சி நம்ம சாப்பிடுவோம். இன்றைக்கி சாப்பாடு, கல்யாண வீட்டில் சாப்பாடு, நாளைக்கு கல்யாண வீட்டில் சாப்பாடு, அடுத்த நாள் சாப்பாடு. இல்லைப்பா முகத்தில் அடிச்சுட்டுப்பா சாப்பிடு, கல்யாணம் சாப்பிடுனாலே பிடிக்கல சொல்கிறோமா இல்லையா? அதை போல் அவன் சொல்லியிருக்க கூடும் தானே என்று ஒரு கேள்வி எழுந்தால் நியாயமானது. ஆனால் என்ன தெரியுமா, அறிஞர்கள் எழுதுவாங்க, மண்ணு செல்வா என்ற அந்த உணவு என்பது ஒவ்வொரு நாளைக்கும் வித்தியாசமான சுவையை தரக்கூடியது. ஒவ்வொரு நாளும் இப்போ ஒரு வீட்டில் நீங்கள் ஒரு பொருளை சாப்பிடுங்க, இறைச்சி அல்லது ஒரு இனிப்பு, இந்த பலகாரம், இன்னொரு சாப்பிடும்போது அதை விட இது நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. ஷர்பத்துன்னு சொல்கிறோம், எத்தனை வகையான ஷர்பத் இருக்குது, பேர் ஒன்று தானே. கடற்பாசின்னு சொல்கிறோம், என்ன வகையான கடற்பாசி, அது நம்ம ஊரில் கேட்க தேவையில்லை, ஆச்சரியமான வகையெல்லாம் கடற்பாசி வச்சிருக்கிறாங்க. வகை வகையான உணவுகள் அல்லாஹ் தந்த ரிஸ்க். அது கடற்பாசிங்கிறது ஒரு பெயராக இருந்தாலும் ஒவ்வொன்றும் டிஃபரெண்ட்டாக இருக்கா இல்லையா? எத்தனை வகையான கடற்பாசிகள் இருக்கிறது சாப்பிடுகிறோம். எத்தனை வகையான ஒரே பெயரில் இருக்கக்கூடிய உணவுகள். கஞ்சி என்று சொல்கிறோம், காய்கறி கஞ்சி, கறி கஞ்சி, கோழிக்கறி கஞ்சி, பிரியாணி கஞ்சி, எத்தனை வகை இருக்கு. அதே மாதிரி மண்ணு செல்வா என்ற பெயர் ஒன்றாக இருந்தாலும் அதனுடைய ஒவ்வொரு நாளும் சுவையை வித்தியாசமாக அல்லாஹ் கொடுத்தாலும் கூட இவன் எப்பவும் ஒரு நல்லதை தேர்ந்தெடுக்கக்கூடிய கவுமாக அவங்க இருக்க இல்லை. கால அத்தஸ்தப்திலூன அல்லதி ஹுவ அத்னா பில்லதி ஹுவ கைர். அடே ஏண்டா, நான் உனக்கு நல்ல உணவை தந்திருக்கும் போது தாழ்ந்த உணவை ஏன் நீ தேர்ந்தெடுக்கிறாய் என்று அல்லாஹ் கேட்டான். அதை போல அருமையான ஒரு அழகான கலாச்சாரத்தை ஷரியா நமக்கு தந்திருக்கிறது. இந்த அற்புதமான கலாச்சாரத்தை விட்டுவிட்டு பிற மத கலாச்சாரத்தை நாம் பின்பற்றக்கூடாது என்பதை இந்த வருட பிறப்பிலே இந்த நேரத்தில் நான் உங்கள் மத்தியில் நான் பதிவு செய்கிறேன். ஆக நம்ம கலாச்சாரம் பின்பற்றப்பட தகுந்தது, பல கலாச்சாரங்கள் புறந்தள்ளப்பட தகுந்தது என்பதை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நமது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன வழியை காட்டினார்களோ, என்ன கலாச்சாரத்தை நமக்கு போதித்தார்களோ, அவர்களுடைய வழி வந்த சஹாபிகள், தாபியின்கள், இமாம்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், நம்முடைய மூதாதையர்களாக நல்லடியார்கள், சாலிஹீன்கள் என்ன பண்பாட்டை கலாச்சாரத்தை நம்மிடத்தில் விதைத்தார்களோ அந்த வழியில் தான் நம்முடைய வாழ்க்கையையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த உரையின் வாயிலாக நாம் சொல்லிக் கொள்கிறேன். அருமையானவர்களே, ஹிஜ்ரி 1447 இன்று பிறந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். முதல் நாள் வெள்ளிக்கிழமை நாம் இருக்கிறோம். எதிர்காலம் இந்த நாட்டிலே நமக்கு அச்சத்தை தரக்கூடியதாகவும் இருக்கிறது. மிக கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது. நாம் எப்படி இருக்க வேண்டும், யாரோடு இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் முஸ்லீம்கள் தீர்மானிக்க வேண்டிய நாள் இது. யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாது என்பதையெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டிய நேரம் இது. நமக்குள்ளால் 1008 பிரச்சனைகளை வைத்துக்கொண்டு நாம் பிளவுபட்டுவிடக் கூடாது. ஒரு அணியிலே நிற்க வேண்டும். ஏனெனில் இந்திய நாடு என்பது இந்த நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் பங்கிலும் முஸ்லிம்களினுடைய இரத்தம் இருக்கிறது, தியாகம் இருக்கிறது. இன்றைக்கு கலாச்சாரம் என்று எடுத்துக்கொண்டாலே, கட்டிடங்களினுடைய அமைப்புகள் என்று எடுத்துக்கொண்டாலே, இன்று வெளிநாட்டு பயணிகள், சுற்றுலா பயணிகள் இன்றைக்கு இந்தியாவிற்கு வருவதாக இருந்தால் அது இஸ்லாமியர்கள், முகலாயர்கள் உருவாக்கி தந்த கட்டிடத்தினுடைய அடிப்படையில் தான் என்பதை மறுக்க முடியுமா? எனவே இந்த மண்ணிலே, தமிழகத்திலும் கூட நம்மை நெருங்கி வரக்கூடிய தேர்தலையும் நீங்கள் கவனத்திலே கொண்டு நாம் எப்படி இருக்க வேண்டும், எந்த அணியிலே இருந்தால் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு என்பதை உங்களுடைய கருத்தில் உயர்வாக கொண்டு நமக்காக இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் தெளிவாக பல தடவை சொல்லி இருக்கிறோம். நம் பெயரிலே இருக்கக்கூடியவர்களினுடைய அணியிலே திரண்டு ஒன்றாக நின்று நம்முடைய வலிமையை இந்த சமூகத்தில், இந்த மண்ணிலே வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் முஸ்லிம்களாகிய நம்மில் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் பிரிந்து சிதைந்து விடக்கூடாது. ஒரு அணியின் கீழ் நான் வர வேண்டும் என்பதை இந்த புத்தாண்டு முதல் நாளில் உங்கள் முன்னால் நான் சமர்ப்பித்து வேண்டுதலாக வைத்து, இந்த அடிப்படையிலேயே நாம் நம்முடைய பொருளாதாரத்தையும் அரசியலையும் கலாச்சாரத்தையும் நம்முடைய எதிர்கால கல்வி திட்டங்களையும்
முறைப்படுத்த வேண்டும். நம் பிள்ளைகளுக்கான வருங்கால வாழ்வை வெளிச்சமாக்க வேண்டும். அதற்காக நாம் எல்லோரும் ஒரே அணியில் நின்று செயல்பட வேண்டும் என்று மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். வல்ல அல்லாஹ் அத்தகைய ஒற்றுமையையும் வலிமையையும் நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் பாலித்து இந்த மண்ணிலே முஸ்லிம்கள் தலை நிமிர்ந்து நிற்பதற்கும், முஸ்லிம்கள் செல்வாக்கோடும் கல்வியினுடைய உச்சத்திலும் இருப்பதற்கும், எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் இருந்தார்கள், இப்போதும் இருக்கிறார்கள் என்ற பெயரை பதிவு செய்யும் அளவிற்கு வாழ்வதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. பலஸ்தீனிலே வாடக்கூடிய மக்களுக்கு அல்லாஹு தாலா நல்ல வாழ்வை தந்து அநியாயத்தையும் அட்டூழியத்தையும் கட்டவிழ்த்திருக்கக்கூடிய இஸ்ரவேலர்களை, யூதர்களை அல்லாஹ் தாழ்த்தி வீழ்த்தி அவர்களுக்கு துணை போகக்கூடியவர்களையும் வல்லவனாம் அல்லாஹ் வீழ்த்துவானாக. அந்த பலஸ்தீன் மக்களுக்கு துணை போகக்கூடியவர்களுக்கு வல்ல அல்லாஹ் பாதுகாப்பையும் வளத்தையும் நலத்தையும் நிறைவாக தந்தருள் வாழிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.